இந்த மதர் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் ஐபி யூஸ் பண்ணுறோம்னு தெரியுமா? தண்ணியை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகாதா? இல்லை இந்த மாதிரி பெட்ரோல், என்சி தின்னர் இது எல்லாமே யூஸ் பண்ணலாமா? டவுட் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் தெளிவாக அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதர் போர்டில் நம்ம தண்ணியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தண்ணியை வந்து நம்ம இன்செர்ட் பண்ண உடனே எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை பாருங்க. தண்ணி வந்து அப்படியே இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து சொல்லியிருக்கோம். ஹீட் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த தண்ணி வந்து கரைஞ்சி போக மாட்டேங்குது. அதுவே வந்து அடுத்து நம்ம வந்து ஐபியை வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். ஐபியை போட்ட உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நான் ஹீட் கூட பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐபி வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல கரைஞ்சி ஓடி போயிடுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஷார்ட் சர்க்யூட்டுமே நமக்கு வந்து நடக்காது. ஐபி வந்து கரைஞ்சி போயிடுறதுனால ஷார்ட் சர்க்யூட் வந்து கிரியேட் பண்ணாது. அதனால தான் நம்ம வந்து ஐபியை யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஹீட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இருக்கிற ஐபி சுத்தமாகவே வந்து வெளியில் போயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றுல கரையக்கூடிய இந்த ஐபி, பெட்ரோல், தின்னர் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் வரும்.